இன்றைக்கி பாம்பே சாம்பார் வைக்கலாம். அது எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல சோம்பு போட்டு அரைச்சி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எப்படி செய்யலான்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். தோசைக்கு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வடிச்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் எந்த பொருளும் தேவையில்லை. சிம்பிளாக யாராவது உரம்புறா இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க, பாம்பே சாம்பார்னு சொல்லுவாங்க. நான் பாம்பே சாம்பார் தான் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி செய்கிறேங்கிறது. அப்போனா தான் உங்களுக்கு அது புரியும். நம்ம இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு அது நல்லா ஓரளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி சாஃப்டான பின்னாடி வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துவோம். கரம் மசாலா போடலாம், ஆனால் கரம் மசாலா என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காதனால நான் கரம் மசாலா சேர்த்தலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சாஃப்டாக வெந்து வந்த பின்னாடி இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த பொடி பண்ணி வச்சுருந்தா பொட்டுக்கடலை சோம்பு இது ரெண்டும் அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். அப்படியே ஊற்றிடலாம். வேணுங்கிற தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி அது நல்லா கொதித்து வந்தோடனே உங்களுக்கு சாம்பார் ரெடி. திடீர்னு உரம்புற வந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தால் போதும், இது ரெடி ஆயிரும். வேணுங்கிற தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு இவ்வளோ கெட்டியாயிரும். இன்னும் இது கெட்டியாச்சுன்னா பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு குழம்பு தான் தேவை, அதனால் நாங்கள் இந்த பதத்தில் எடுத்துக்கிறோம். வேணுங்கிற கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி இருந்ததுன்னா உங்களுக்கு அது வதக்கிற டைம் தான் ஆகும். இந்த பொட்டுக்கல்லையை கரைச்சி ஊற்றும் போது அவ்வளோ நேரம் தேவையில்லை. நீங்களே பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக இது ஹோட்டல் கடையில் இது செய்வாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையோடு இதை நான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.